T20 உலகக்கோப்பைக்கான சூப்பர் 8 சுற்றுகள் பரபரப்பான கட்டத்தை அடைந்து வரும் நிலையில் எதிர்பார்ப்புகளை தாண்டி பல ட்விஸ்டுகள் ஒவ்வொரு போட்டியிலும் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் கொஞ்சமும் எதிர்பாராத விதமாக அசுர அணியான ஆஸ்திரேலியாவை ஆப்கானிஸ்தான் அணி வீழ்த்தியதுதான் ஊகங்களை உடைத்து போட்டு அடுத்தது என்ன நடக்கும் என்ற ஆர்வத்தை கூட்டியிருக்கிறது. ஆரம்பம் முதலே ஆப்கானிஸ்தான் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த நிலையில் எப்படியும் ஆப்கான் சூப்பர் 8 நுழைந்துவிடும் என கிரிக்கெட் ரசிகர்களால் கணிக்கப்பட்ட நிலையில் அதிரடியாக சூப்பர் 8 நுழைந்து தற்சமயம் இன்று நடைபெற்று முடிந்த ஆட்டத்தில் 21 ரன்கள் வித்தியாசத்தில் முதல் முறையாக ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியும் அதிர வைத்திருக்கிறது. இதனால் இந்தியாவின் அரையிறுதி வாய்ப்பு கை நழுவி போகும் அபாயமும் நீடிக்கிறது. இந்த நிலையில் அரையிறுதியில் இந்தியாவிற்கு வாய்ப்பு உள்ளதா, எந்தெந்த அணிகள் அரையிறுதியில் நுழையலாம் என்ற கேள்வி தற்சமயம் எழுந்திருக்கிறது. சூப்பர் 8 குரூப் 1 இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேசம் ஆகிய 4 அணிகள் இடம்பெற்றிருக்கும் நிலையில் இதில் அதிக புள்ளிகளோடு முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்குள் நுழையும். தற்சமயம் ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேசம் அணிகள் உடனான 2 போட்டிகளிலும் வென்று இந்திய அணி 4 புள்ளிகளோடு முதலிடத்தில் உள்ளது. அதேபோல ஆஸ்திரேலியா வங்கதேசத்திற்கு எதிரான ஆட்டத்தில் வெற்றி பெற்றும் ஆப்கானுக்கு எதிரான இன்றைய ஆட்டத்தில் தோல்வியை சந்தித்தும் 2 புள்ளிகளோடு உள்ளது. ஆக இரு அணிகளும் தங்களுக்கிடையே மோதிக்கொள்ளும் ஒரு போட்டி மீதமுள்ளது. இதில் முந்தைய தோல்வியை மனதில் வைத்து ஆஸ்திரேலியா வெறித்தனமாக விளையாடினால் அது இந்தியாவின் அரையிறுதி வாய்ப்பை கேள்விக்குறியாக்கலாம். ஆக இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான போட்டி முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவுடனான ஆட்டத்தில் தோல்வியடைந்து ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான போட்டியில் வென்றதன் மூலம் ஆப்கானுக்கான அரையிறுதி வாய்ப்பு இன்னும் உயிர்ப்புடனேயே உள்ளது. அதேபோல வங்கதேசம் இதற்கு முந்தைய 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்த நிலையில் ஆப்கானுடனான 3வது போட்டி அந்த அணிக்கு மீதமுள்ளது. ஆனாலும் இந்த போட்டியிலும் வங்கதேசத்திற்கான வெற்றி வாய்ப்பு குறைவாகவே உள்ளதால் கிட்டத்தட்ட அந்த அணி தொடரில் இருந்து வெளியேறிவிட்டது. ஆக தற்சமயம் போட்டி இந்தியா, ஆப்கான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய 3 அணிகளுக்கும் இடையில்தான் கடுமையாக நீடிக்கிறது. இதில் இந்தியாவுடனான போட்டியில் அதிரடியாக விளையாடி நல்ல ரன் ரேட்டோடு ஆஸ்திரேலியா வெல்லும் பட்சத்தில் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெறும் வாய்ப்புள்ளது. ஒருவேளை தோல்வியடைந்தாலும் ஆப்கான் அதன் மீதமுள்ள ஆட்டத்தில் மோசமாக தோல்வியடையும் பட்சத்தில் ஆஸ்திரேலியா அரையிறுதியில் நுழையும் வாய்ப்பும் ஏற்படலாம். T20 இந்தியா, ஆஸ்திரேலியா இடையிலான 31 போட்டிகளில் 19 முறை இந்திய அணியே வென்றிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதேபோல வங்கதேசத்திற்கு எதிரான ஆட்டத்தில் ஆப்கான் வென்றால் அந்த அணி அரையிறுதியில் நுழையும் வாய்ப்பு கிடைக்கலாம். அவ்வாறு இல்லாமல் தோல்வியடைந்தாலும் ஆஸ்திரேலியா மீதமுள்ள தனது ஆட்டத்தில் படு மோசமாக தோற்றால் ஆப்கான் அரையிறுதியில் நுழையும் வாய்ப்பு அமையலாம். தற்போதைக்கு ஆப்கானின் ஃபார்மை வைத்து பார்க்கும்போது அந்த அணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இதில் கவனிக்கப்பட வேண்டிய மற்றொரு விஷயம், இந்தியாவிற்கு எதிராக ஆஸ்திரேலியா ஒருவேளை நல்ல ரன் ரேட்டில் வென்றால் அந்த அணி 4 புள்ளிகளோடு பட்டியலில் இருக்கும். அதேபோல ஆப்கானும் வங்கதேசத்தை வீழ்த்தி நல்ல ரன் ரேட்டில் வென்றால் அந்த அணியும் 4 புள்ளிகளோடு இருக்கும். ஆக ஏற்கனவே 4 புள்ளிகளோடு இருக்கும் இந்தியாவை விட இந்த அணிகள் அதிக ரன் ரேட்டை பெற்றால் தொடரில் இருந்து இந்தியா வெளியேறக்கூட நேரிடலாம். ஆக இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கான் ஆகிய 3 அணிகளின் அரையிறுதி வாய்ப்பும் ரன் ரேட்டை வைத்து எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்ற சூழல் நிலவுகிறது. எனவே ரன் ரேட்டையும் வெற்றியையும் மனதில் வைத்து இந்த 3 அணிகளும் கடுமையாக விளையாட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. இந்த நிலையில் எல்லா சோதனைகளையும் மீறி இந்தியா அரையிறுதியில் நுழையுமா? கிரிக்கெட்டில் வெறித்தனமான அணியாக பார்க்கப்படும் ஆஸ்திரேலியா அரையிறுதிக்கு முன்னேறுமா? சிறிய அணி என்ற பிம்பத்தை உடைத்து ஆப்கான் அரையிறுதியில் நுழைந்து திரும்பி பார்க்க வைக்குமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.